Hi guys, இன்னைக்கு நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டைலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா Bhelpuri. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூரிக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 200 கிராம் ரவா, 120 கிராம் மைதா, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு ஈரமான துணி போட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு குழம்பு செய்கிறதுக்காக 1/4 கப் ஊற வச்ச பட்டாணி, 3 உருளைக்கிழங்கு, இதை நான் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்தோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ இதை நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். 4 கிராம்பு ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு 1 கப் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும், இல்லை தனியாக இஞ்சி பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். நெக்ஸ்ட்டு 2 தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். ஆறியாச்சு. இப்போ ஜாருக்கு மாற்றிடலாம். கொஞ்சமாக மல்லி இலை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரக பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா அண்ட் பானிபூரி மசாலா. இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, சில்லி பவுடர். இப்போது இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருக்குது நமக்கு, அதனால் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பூரி ரெடி பண்ணிடலாம். இந்த கிளாத் எடுத்துருங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேன் காற்றுலேயே லைட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா பூரி உப்பி வரும். இந்தளவுக்கு தின் ஓகே. நெக்ஸ்ட்டு க்ரீன் சட்னி ரெடி பண்ணுறதுக்காக 1 கப் மல்லி இலை, 1 கப் புதினா, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சீரக பவுடர் அண்ட் சால்ட். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். க்ரீன் சட்னி ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட் டாமரின் சட்னிக்காக 1/2 கப் டாமரின் ஜூஸ் அண்ட் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 பேரிச்சம்பழம் கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி வெல்லம். இப்போது இதெல்லாத்தையும் நல்லா கலந்து கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். இப்போது ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பூரியை ஃப்ரை பண்ணிடலாம். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பூரியை வந்து நல்லா எண்ணெயில் அழுத்தி அழுத்தி விடுங்க, அப்போ தான் நல்லா உப்பி வரும். நெக்ஸ்ட்டு இந்த பூரி பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா ஃபேன் காற்றுல ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணால் நமக்கு பூரி உப்பி வரவே வராது. அதனால் லைட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பூரி எல்லாமே ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் பொரி எடுத்துக்கோங்க. பூரி எல்லாத்தையும் நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் கொரியாண்டர் சட்னி, 1 டீஸ்பூன் டாமரின் சட்னி, கொஞ்சமாக கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன், கேரட், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஓமப்பொடி, நெக்ஸ்ட்டு வறுத்தெடுத்த நிலக்கடலை, நெக்ஸ்ட்டு ஊற வச்சு வேக வச்சுருக்க பச்சை பட்டாணி, கொஞ்சமாக கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே லைட்டாக நம்ம ஆனியன் தூவி விட்டுடலாம். கேரட் அண்ட் கார்ன், கொஞ்சமாக ஓமப்பொடி, ஃப்ரை பண்ண கிரவுண்ட்நட், கொஞ்சமாக கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப் லெமன் ஜூஸ் லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ஸ்பைசியான பேல் பூரி ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ரெசிபியில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.